தமிழ்நாட்டுல ரேபிடோவுக்கு பெர்மனண்டா தடை அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்கள்ல ரொம்பவும் பரபரப்பா பேசப்படுது. இதனுடைய உண்மைத்தன்மை என்ன? இந்த ரேபிடோ டாக்ஸி தொடர்பாக யார் வழக்கு தொடர்ந்தாங்க? அந்த வழக்குல மனுதாரர் என்ன சொல்லியிருக்காரு? அதற்கு நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு? தாவேக்காவுடைய அரசு இதுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்ப்போம். முதல்ல வழக்கு தொடர்ந்தது மதுரையில நவீன்குமார் என்று சொல்லக்கூடிய ஒரு ரேபிடோ டாக்ஸியை தடை பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லவே கிடையாது. ரேபிடோ டாக்ஸியை தமிழ்நாட்டுல சட்டம் முறைப்படுத்தப்படாம இருக்கு, அதாவது ஒழுங்குபடுத்தப்படாம இருக்கு, அதை சரியான முறையில ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சிருக்காரு. மேலும் அவருடைய மனுவுல குறிப்பிட்டிருக்காரு, தமிழ்நாட்டுல ரேபிடோ டாக்ஸியை பல்வேறு இளைஞர்கள் ஓடிட்டு வர்றாங்க, அதன் மூலியமா அவங்க வருமானத்தை ஈட்டிட்டு வர்றாங்களோ, மாணவர்கள் மற்றும் வேலைக்கு செல்பவர்கள் மற்றும் குறைந்த செலவுல பயணத்துல போகக்கூடிய நினைக்கிறவங்க எல்லாம் ரேபிடோ யூஸ் பண்றாங்க. அதனால சில இடங்கள்ல போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க, சில பேருக்கு ஃபைனும் போட்டுறாங்க. இதுல பயனர்களுக்கும் ரேபிடோ டாக்ஸி ஓட்டுநர்களுக்குமே பல குழப்பம் இருக்கு. அதனால தமிழகத்துல இதை சரியாக முறைப்படுத்தணும். கூடுதலா அவருடைய மனுவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2024ல மத்திய அரசு ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ரேபிடோ பைக் டாக்ஸியை பொறுத்த அளவிற்கு ஒவ்வொரு மாநிலங்களும் அதை முடிவெடுக்கணும் அப்படின்றாங்க. அது அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில 16 மாநிலங்கள் இதுவரைக்கும் ரேபிடோ பைக் டாக்ஸி இயங்குவதற்கு அனுமதி கொடுத்திருக்காங்க. எனவே மாநில அரசு அதற்குண்டான உரிமைகளையும் அதற்குண்டான பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மனு கொடுத்திருக்காரு. சரி, தாவேக அரசு இதை பத்தி என்ன சொல்லுது அப்படின்னா, ரேபிடோ பைக் டாக்ஸியை பொறுத்தளவுக்கு நாங்க பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிச்சயமாக பரிசீலனை பண்ணதுக்கு அப்புறம் தான் எந்த ஒரு முடிவையும் நாங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுவரைக்கும் நடவடிக்கைகள் தொடரும் அப்படின்னு சொல்லி அரசு தரப்புல இருந்து தெரிவிச்சிருக்காங்க. சரி, நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மாநில அரசு சரியான இதற்குண்டான கொள்கை முடிவுகளை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு போக்குவரத்துறை செயலாளருக்கு கட்டளையிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த வழக்கை வரக்கூடிய செப்டம்பர் 7ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. இதுவரைக்கும் டெம்பரரியா மட்டும்தான் ரேபிடோ டாக்ஸி தடையை தவிர பெர்மனண்டா தடை அப்படிங்கிறது ஒரு பொய்யான செய்தி. வழக்கினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்னா, ரேபிடோவை தடை பண்ணணும் அப்படிங்கிற நோக்கம் கிடையாது, தமிழகத்துல சட்டப்படி இந்த ரேபிடோவை ரன் பண்ணணும் அப்படிங்கிறது நோக்கம், பயணிகளுடைய பாதுகாப்பையும் சரியான முறையில நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த வழக்கினுடைய நோக்கம். தமிழகத்துல பல்வேறு இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம இந்த ரேபிடோவை நம்பிதான் அவங்களுடைய அன்றாட வாழ்வாதாரம் இருக்கு. இத கூடிய சீக்கிரம் சரியாக சட்ட முறைப்படி அமல்படுத்த வேண்டும் என்பது பல இளைஞர்களுடைய கோரிக்கையா இருக்கு. இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மாதிரியான செய்திகளை தெரிந்து கொள்றதுக்கு ஃபோக்கஸ் ஆன் சொசைட்டி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. நன்றி.